இன்றைக்கி நாம் வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பசுமாட்டத்துக்கும் காகத்துக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால பித்ரு சாபம் தோஷம் அப்படிங்கிறது நீங்கி வாழ்க்கையில் எக்கச்சக்கமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுங்க. அது என்ன பொருள், அதை எப்படி தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன பொருளை எப்போது தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாலய அமாவாசை அப்படிங்கிறதே ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை. எல்லா அமாவாசைகளுக்கும் ஒரு தலைச்சிறந்த அமாவாசையாக இந்த மகாலய அமாவாசை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறதே பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்துறது, படையல் போடுறது, பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது எல்லாத்தையும் நீக்கிக்கிறதுக்கான ஒரு பரிகாரங்களை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில பேரால் எல்லா மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முறையாக வழிபாடு நடத்த முடியறதில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு மகாலய அமாவாசை. எந்ததொரு குடும்பத்தில் பித்ருக்கள் முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் எந்த விதமான ஒரு குறையும் வராது. ஒருத்தவங்க வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 2 பேரோட அருள் ரொம்ப முக்கியம். அதில் ஒன்று குலதெய்வம், இன்னொன்று நம்மளுடைய பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள். நம்மளுடைய குலதெய்வத்துக்கு நம்ம நினைக்கிறப்பெல்லாம் நம்ம வழிபாடு செய்யலாம். ஆனால் மகாலய அமாவாசை மாதிரியான சில முக்கியமான நாட்களில் மட்டும்தான் நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், மகாலய அமாவாசை அன்னைக்கு எள்ளு தண்ணீரை தெளித்து திதி தர்ப்பணம் கொடுக்கறதுனால பித்ருக்கள் அவங்களுடைய மேல் உலகத்தில் எந்த விதமான கொடுமையும் அனுபவிக்காமல் சுகமான வாழ்க்கையில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்ததொரு மகாலய அமாவாசை வழிபடுவதற்கான முக்கியமான நோக்கம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மகாலய அமாவாசை இந்த வருடம் செப்டம்பர் 21ஆம் தேதி அதிகாலை 1:03 ஆரம்பிக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 1:42 வரைக்கும் இருக்குது. செப்டம்பர் 21ஆம் தேதி நாம் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா கண் விழிக்கிறதே அமாவாசை தினத்தில் தான் காலடி எடுத்து வைக்க போகிறோம். அன்றைக்கி 4:06 ராகு காலம், 12:01 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் போட்டு வழிபாடு பண்ணுறது, இதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கலாம். குறிப்பாக காலையில் 7:45 மணிலேருந்து 8:45 இந்த 1 மணி நேரம் திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காகவும், அதுக்கப்புறமா வீட்டில் படையல் தயார் செஞ்சு வச்சுட்டு 12:01 யமகண்டம் முடிஞ்சதுக்கப்புறமா 1:30 மணிக்கு மேலே இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து படையல் போடலாம். குறிப்பாக இந்த ரீசன்ட் வீடியோவில் அதாவது மகாலய அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான காய்கறிகளை சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருப்போம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வழிபடக்கூடிய சரியான ஒரு வழிபாட்டு முறை.
பகல் முழுக்க பித்திருக்களுடைய வழிபாடு, பித்திருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒதுக்கிக்கோங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டில் இறை வழிபாடு பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் அவங்களுடைய மாமனார் மாமியாருக்காகவோ அப்பா அம்மாவுக்காகவோ எள்ளு தண்ணீரை வைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை சமைத்து படையல் போடலாம். மாலை 6-7 மணிக்கு மேலே அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். அமாவாசை அப்படிங்கிறது பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கான ஒரு நாள். அதனால் கூட தெய்வத்தில் ஆரம்பித்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் வரைக்கும் எல்லா விதமான பெண் தெய்வங்களுக்கும் வீட்டில் வழிபாடு நடத்தலாம். இது இல்லாமல் அமாவாசை அப்படிங்கிறதே பொதுவாக தானங்கள் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தானங்கள் செய்வதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்காவது தானம் செய்யும்போது அதை வாங்கக்கூடியவங்க ரூபத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அதை வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். நிறைய பேர் பசுமாட்டுக்கு அமாவாசை மாதிரியான நாட்களில் அகத்திக்கீரை தானமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் அமாவாசைக்கு படையல் போட்டு அதை வீட்டில் முன்னோர்களுக்கு படைச்சிட்டு நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கைக்கு சாதம் வைப்போம். அதற்கு காரணம் அந்த காக்கை ரூபத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த படையலை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு அமாவாசைக்கும் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதற்கு இந்த மகாலய அமாவாசையும் விதிவிலக்கு கிடையாது. இப்படிப்பட்ட மகாலய அமாவாசை அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்குற மாதிரி தான் ஒரு வகையாகவும், காகத்துக்கு தானமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு வகையாகவும் நீங்கள் செய்யலாம். முதல்ல இந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கருப்பு எள். இதை பித்திருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். அந்த கருப்பு எள்ளை தான் இப்போ நீங்கள் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுக்க போகிறீங்க. காகத்துக்கு தானமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கருப்பு எள்ளை கொஞ்சமாக பொடி பண்ணி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை சேர்த்து நெய் சேர்த்து அதை எள்ளு உருண்டைகளாக பிடிச்சு உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்கைகளுக்கு நீங்கள் மகாலய அமாவாசை அன்னைக்கு தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுப்பதனால பித்திருக்கள் அந்த காக்கை ரூபத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த எள் உருண்டையை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அருளாசி கொடுப்பாங்க. இது பெரியதொரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை காக்கைக்கு அப்படி கொடுக்க முடியாதவங்க பசுமாட்டுக்கு ஒரு வகையில் கொடுக்கலாம். அதாவது எள்ளு புண்ணாக்கு. பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இழுத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் மாடு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில மாடு ரொம்ப எலும்பும் தோலுமாக வயிறுலாம் ஒட்டி போய் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மாடுகளுக்கு எள்ளு புண்ணாக்கை கொடுக்கறது விசேஷம். எள்ளு புண்ணாக்கு உங்களால் எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுதோ 1 கிலோவோ 2 கிலோவோ அதை வாங்கிட்டு பக்கத்தில் மாடு வச்சுருக்கவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உணவோடு சேர்த்து எவ்வளோ விகிதம் கலக்க முடியுமோ அதை கலந்து பசுமாட்டுக்கு வைப்பாங்க. அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய புண்ணிய பலன்கள் உங்களுக்கு தான் சேரும். எப்படி பார்த்தாலும் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்கள் எள்ளு தானமாக கொடுக்குறீங்க. அதை 2 முறையில் கொடுக்குறீங்க. 2த்தில் ஏதாவது ஒரு முறை தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். நாங்கள் பசுமாட்டுக்கு புண்ணாக்கும் வாங்கி கொடுக்குறோம், காகத்துக்கு எள்ளுருண்டை தயார் செய்து தானமாக கொடுக்குறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. அமாவாசை மாதிரியான நாட்களில் கோவிலுக்கு போகிறது, பெற்றோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கிறது, இதெல்லாம் முக்கியமான விஷயமாக இருந்தாலும் தான தர்மங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அது உங்களுடைய தலைமுறையே காக்கும். இது பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுக்கக்கூடிய தானம். அது இல்லாமல் அன்னதானம் செய்யணும். ரோட்டில் எவ்வளவோ முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள உங்களுக்கு ஒரு வேளை உணவளிக்கலாம். அவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா நீங்கள் படையல் போடக்கூடிய சாப்பாடை சாப்பிட்றது விசேஷம். அப்படி வீட்டுக்கு யாரையும் அழைச்சிட்டு வர முடியலை, அதற்கான ஒரு சூழ்நிலை அமையலை அப்படிங்கிறவங்க வீட்டில் படையல் போட்டிருக்கக்கூடிய சாப்பாடை சின்னதாக பொட்டலமாக கட்டி ரோட்டில் சுற்றி திரியக்கூடிய கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு கொடுத்துட்டு வரலாம். மாலை நேரங்களில் கோவிலுக்கு போவீங்க. கோவிலுக்கு போகும்போது உங்கள் கையால் கோதுமையில் தயார் செய்து வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவுகள், அது சப்பாத்தியாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த வகையான உணவு வகைகளாக இருந்தாலும் சரி, அதை கையால் தயார் செய்து கொண்டு போய் கொடுக்குற விசேஷம். காரணம், இந்த வருஷம் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்தது ஒரு நாள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. அந்த கோதுமையிலேருந்து எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவுப் பொருள் தயார் செய்து கோவில் வாசலில் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருக்கவங்களுக்கோ இல்லை ரோட்டு ஓரங்களில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் முடியாதவங்க வெறும் கோதுமையை தானியமாக கொண்டு போயிட்டு கூட தானமாக கொடுக்கலாம்.
அது உங்கள் விருப்பம். என்னதான் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்கள் தானங்கள் கொடுத்தாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உங்களால் ஒரு வேளை உணவு யாராவது ஒரு நபர் உங்கள் கையால் சாப்பிட்டாலே அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. கோடி புண்ணியம் வந்து சேரும். மகாலய அமாவாசை மாதிரியான நாட்கள் உருவாக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே நம்முடைய முன்னோர்கள் பித்திருக்கள் சாபத்தை நீக்கிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். யாராவது அன்றைய தினம் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு கஷ்டம்னு ஒரு 10 ரூபா கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் கையில் இருந்து 10 ரூபா கொடுத்துருங்க. உங்களுடைய பித்திருக்கள் முன்னோர்கள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து அன்றைய தினம் நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வாங்கிக்கிட்டு போகலாம். இப்போ சொன்னக்கூடிய முறைகளில் தானம் பண்ணிவிட்டு கூடவே பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் எள்ளு புண்ணாக்கையும் எள்ளு உருண்டையையும் நீங்கள் தானமாக கொடுங்க. மகாலய அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இன்பமான சந்தோஷமான நாட்களாக அமையும். நன்றி, வணக்கம். எல்லாரும் நன்மையாகவே நடக்கும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.